நன்மையால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. தியானத்தின் தலைப்பு: யோராம் ராஜா. கர்த்தர் அவனோடே பண்ணின உடன்படிக்கையை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 7. நாம் சந்தித்த யாரை குறித்தாவது சொல் தவறாதவர் என்று சாட்சி கூற முடியுமா? ஏன் நம்மை குறித்தும் கூற முடியுமா? நாம் எத்தனை தரம் வாக்கு தவறியிருக்கிறோம். சொல்லும்போது நாம் சிந்திப்பது இல்லை, சொன்ன பின்னர் நாம் செய்வதும் இல்லை. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11, 16 பகுதியை சற்று வாசிப்போமாக. உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று தாவீதுக்கு தேவன் வாக்களித்த போது, தாவீதின் வம்சத்து ராஜாக்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகி நடப்பார்கள் என்பதை தேவன் அறியாதிருந்தாரா? அறிவார். அவர் நித்தியர், யாவையும் அறிந்தவர். ஆனால் இங்கே வரப்போகும் மேசியாவை குறித்துத்தான் தேவனுடைய ஒரே இலக்காக இருந்தது. அதற்கு அவர் தெரிந்தெடுத்த பாத்திரம்தான் தாவீது. இதற்கு பதிலுரையாக தாவீது செய்த நீண்ட ஜெபத்திலே, தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறையாக சொன்னீர் என்றும் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சாலமோனில் ஆரம்பித்த கீழ்ப்படியாமை சந்ததியாக தொடர்ந்து இப்போது யோராம் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் கொன்று போடும் அளவுக்கு நடக்கிறான். ஆகாபின் குமாரத்திகளில் ஒருத்தியை மணமுடித்து அவள் வழிகளிலே தானும் நடந்து யூதாவையும் சோரம் போக வைக்கும் அளவுக்கு துணிகரம் கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அவனுடைய ஒரு குமாரனை தவிர மற்ற யாவரையும் கர்த்தர் சத்துருவிடம் ஒப்புவித்தார். அவனும் கொடிய வியாதியால் இறந்து போனான். கர்த்தர் ஏற்கனவே சாமுவேலுக்கு சொன்னபடியே ராஜாக்கள் தேவனை துக்கப்படுத்திய போதும் தாவீதுக்கு கொடுத்த வாக்கின்படி தாவீதின் சந்ததியை கர்த்தர் தக்க வைத்த அந்த ஆச்சரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இங்கேயும் யோராமின் வீட்டார் அனைவரும் இறந்தாலும் கர்த்தர் ஒரு வித்தை, யோவகாசை காத்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த தேவன்தான் நமது தேவனும் அவர் வார்த்தையில் மாறாதவர். அவருடைய வார்த்தை தெளிவாக எழுதப்பட்டு நமது கைகளில் தரப்பட்டுள்ளது. நாம் இந்த தேவனுடைய பிள்ளைகள். முதலாவது தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாக நம்ப வேண்டும். நம்புகிறோம் என்றால் அதன்படி மாத்திரமே நடக்க வேண்டும். அப்போது நாம் பிறருக்கு கொடுக்கும் வாக்கில் பிசகி போவது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 26. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நானும் இஸ்ரவேல் ராஜாக்களைப் போன்று வழிதப்பி நடந்த போதும் நீர் உமது வாக்கில் மாறாதவராக இருந்தீர். இனி உமக்கு பிரியமானபடி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன்.